ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, சீரடி சமாதியிலிருந்து உன் சாயப்பா உனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னும் நீ எதைதான் நினைச்சு வருத்தப்படுற? இன்று இரவுக்குள்ளாகவே உன் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற செய்து உனக்காக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நடத்தி முடிப்பதற்காக உன் சாயப்பா நான் வேலை செய்ய போகிறேன் என் செல்லமே. அதுக்குள்ள அவசரப்பட்டு அது என்னை விட்டு போயிடுச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு எந்த விஷயத்திலும் நீயாகவே தவறாக ஒரு முடிவெடுக்க வேண்டாம். எது எப்படி நடந்து கொண்டிருந்தாலும் அதை கடைசி நொடியில் கூட மாற்றக்கூடிய அற்புதங்களையும் மாற்றக்கூடிய அதிசயத்தையும் நான் நிகழ்த்துவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே? கஷ்டம் எது வந்தாலும் அதை உன் சாயப்பா நான் சரி செய்வேன் என்னை முழுமையாக நம்புனா உன்னுடைய வலியும் வேதனையும் ஒன்றுமில்லாமல் போகும்படி உனக்கான விஷயங்களை நான் சரி செஞ்சிருவேன். உனக்கும் உன் குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் இப்பெல்லாம் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வருகிறதா? கவலைப்பட வேணாம். அனைத்தையும் சரி செய்து உடல் ஆரோக்கியம் மேம்படும்படியும் நீயும் உன் உறவுகளுடன் நிம்மதியாய் இணைந்து சந்தோஷமாய் வாழும்படியும் நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ பேசக்கூடிய பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாறு. விளையாட்டா கூட யார் மனமும் புண்படும்படி நீ பேசிவிட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல உனக்கு துணையா எப்போதும் நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில மாற்றம் வரும் நேரம் ஆரம்பமாகி விட்டது என் செல்லமே. உன் வாழ்க்கை இனிமே வேறு கோணத்துல வேறு திசையில பயணம் செய்ய போகுது. அதில் நிச்சயமாக நிறைய நன்மைகள் நடக்கும். நீயும் கொஞ்சம் பொறுமையா நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நேர்மறை எண்ணத்தோடு உன் சாயப்பா எனக்கு ஒத்துழைத்தால் நடக்கும் அனைத்தையும் உனக்கு நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன். எப்பவுமே உன் கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் நம்பலாம். ஆனா தூரமா இருந்தாலும் உன் மேல அக்கறையா இருப்பாங்களே சில பேரு, அவங்களையும் கொஞ்சம் நம்பலாம். ஆனா திடீர்னு வந்து அன்பையும் பாசத்தையும் காட்டிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் சம்மந்தமே இல்லாம பேசாம இருப்பாங்க பாரு, அவங்களை ஒருபோதும் நம்பாதே. ஏன்னா தேவைக்கு மட்டும் தேடி வரக்கூடிய அந்த மனிதர்கள் அவங்க காரியம் முடிஞ்சவனே அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எப்போதும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து அவர்களுக்கு அதையே திரும்ப பரிசாக கொடுத்து விடு என் செல்லமே. இதுவரைக்கும் நீ யாருக்கும் துன்பத்தை மனசளவுல கூட நினைச்சதில்ல. ஆனால் உனக்கு துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதல்லவா? இதற்கு முன்ஜென்ம பிறவிகளில் நீ செய்த கர்ம வினையின் தாக்கத்தாலோ என்னவோ இன்னும் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க. ஆனா உன் சாயப்பா என்னை நம்பி இப்போ கொஞ்சம் பொறுமையாயிரு. சில நேரங்கள்ல பொறுமையாக இருப்பது கூட பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் என் செல்லமே. நீ எந்த விஷயத்தையும் எதிர்வினையாக எதிர்மறையாக சிந்திக்காமல் எல்லாவற்றையும் சாயப்பா சரி செய்வேன்னு நம்பி பொறுமையாக காத்திருந்தால் போதும். எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாகும்படி உன் வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்தையும் நான் சரி செய்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடி என் தங்கமே. இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரம் கிடையாது. இன்பங்கள் வரும்போது வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு துன்பங்கள் வரும்போது இதை எப்படி சரி செய்யணும், சமாளிச்சு வாழ்க்கை இன்பமாய் வாழணுங்கிற பக்குவத்தையும் கற்றுக்கொள்ளேன் செல்லமே. நீண்ட நாட்களா நீ என்கிட்ட வச்சிருந்த உன்னுடைய வேண்டுதல்கள் இப்போது நிறைவேறப் போகுது. நம்பிக்கை இழந்து விடாமல் நீ தயாராக இரு. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கேன். நீ எத்தனை முறை கண்ணீர் சிந்தினாலும் அத்தனை முறையும் உன் கண்ணீரை துடைப்பதற்காக நான் ஓடி வருவேன் என்பதை நீ மறக்க வேண்டாம் என் செல்லமே. நீ நோயின்றி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என ஆசைப்பட்டால் ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இரு. உன் உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் நீங்கி நீ நன்றாக ஆரோக்கியமாக வாழும்படி உனக்கான வேலைகளை நான் செஞ்சு முடிக்கிறேன். உன் சாயப்பா பொய் சொல்ல மாட்டேன் என்பது உனக்கு தெரியும் தானே? நிச்சயமாக நான் சொன்னபடி உனக்கான வேண்டுதல்களும் விருப்பங்களும் விரைவில் நிறைவேறும். நான் சில சமயம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்து அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்ப்பேன். ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து அப்பையும் சோதிப்பேன். இதுல ஏழை பணக்காரன்ற வித்தியாசம்லாம் எனக்கு கிடையாது. அவன் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, கஷ்டமும் சரி, நஷ்டமும் சரி, இன்பமும் சரி, துன்பமும் சரி, எல்லாருக்குமே ஒரே மாதிரியாகத்தான் கொடுக்கப்படும். ஆனா வேறு வேறு விஷயங்கள்ல வேறு வகைகள்ல கொடுக்கப்படும். அவங்க அதை எப்படி சரி செய்யறாங்கன்றத பொறுத்துதான் அவர்களுக்கான சந்தோஷத்தை நான் வெற்றியாக கொடுப்பேன் என் செல்லமே. நீ எப்போ எங்க என்ன நினைச்சாலும் அப்போதே ஏதாவது ஒரு ரூபத்துல உனக்கு நான் காட்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். கவலையோட இருக்கிற உன் மனசுக்கு ஆறுதலாக நான் எப்போதும் இருப்பேன்.